Hi guys, நான் தான் உங்கள் சுதன். இன்னைக்கு நெட்வொர்க்கிங் பார்ட் 5 பார்க்க போகிறோம். Hi Sudan, how can I connect the printer with computer through internet? Hi Sam, are you using private IP or public IP? இப்போ சாம் என்ன கேட்குறாருன்னா, சுதன்கிட்ட எனக்கு நான் பிரிண்டரை கனெக்ட் பண்ணணும் இன்டர்நெட் மூலிமா. அப்போ அதுக்கு சுதன் என்ன கேட்குறாருன்னா ப்ரைவேட் ஐபி யூஸ் பண்ணுறீங்களா பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு சாம் என்ன பதில் சொல்றாருன்னா, வாட் இஸ் meant by private IP and public IP? Just tell me about that. I will check it. இப்போ ப்ரைவேட் ஐபினா என்ன பப்ளிக் ஐபினா என்னன்னு கேட்குறாரு. நீங்கள் அதை சொல்லுங்க, நான் செக் பண்ணுறேன் சாம் கேட்குறாரு சுதன்கிட்ட. அதுக்கு சுதன், ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரைவேட் ஐபி அண்ட் பப்ளிக் ஐபி. ஸோ சுதன் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நான் ப்ரைவேட் ஐபினா என்ன பப்ளிக் ஐபினா என்னன்னு சொல்றாரு. What is public IP and private IP address? இப்போ ISP இருக்கு. இப்போ ISP பார்த்தா ISP இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான் நம்மளுக்கு இன்டர்நெட் தராங்க. இப்போ ரவுட்டர் மூலியமாக தான் ISP ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் தராங்க. ரவுட்டர்லேருந்து நம்ம ஃபோனுக்கு லேப்டாப்புக்கு பிரிண்டருக்கு எல்லாம் நம்ம இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணுறோம். சரி, இது ஓகே. அது என்ன பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி? ஐஎஸ்பியிலேருந்து நம்ம ரவுட்டருக்கு ஒரு ஐபி அலோகேட் பண்ணுறது என்னன்னா பப்ளிக் ஐபி. ரவுட்டர்லேருந்து நம்ம ஃபோனுக்கு லேப்டாப்புக்கு பிரிண்டருக்கு இதெல்லாம் அலோகேட் பண்ணுறது ப்ரைவேட் ஐபி. அப்போது ரவுட்டரில் பப்ளிக் ஐபியும் இருக்கும் ப்ரைவேட் ஐபியும் இருக்கும். ஐஎஸ்பி ரவுட்டர் கொடுக்குறது பப்ளிக் ஐபி, ரவுட்டர்லேருந்து உள்ள நான் ஃபோனுக்கு லேப்டாப்புக்கு இதெல்லாம் அலோகேட் பண்ணுறது ப்ரைவேட் ஐபி மூலிமா அலோகேட் பண்ணுவேன். சரி, அது என்ன ப்ரைவேட் ஐபினா ஃபுல்லாக பார்ப்போம். ப்ரைவேட் ஐபி எதுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஐபி கண்டுபிடிச்சப்ப பப்ளிக் ஐபி இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒரு நெட்வொர்க்கு மொத்தமாகவே நம்மளுக்கு 0 to 223 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் பப்ளிக்கு. ஏன்னா கிளாஸ் டிஇயும் பார்த்தா ரிசர்ச் பர்பஸ்க்கு மல்டிகாஸ்டிங் ப்ராட்காஸ்டிங் டிவி சேனல்ஸ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இவங்களுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு கிளாஸ் ஏ பி சி மட்டும்தான் பப்ளிக் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதில் எனக்கு எத்தனை நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும்? 21 lakh நெட்வொர்க் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இதில் எனக்கு எஸ்டி பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா சுதன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. இப்போ மூணாவது கம்பெனி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஸ்ரீ பிரைவேட் லிமிடெட் இருக்கு. இப்போ இந்த 3 கம்பெனிக்குமே இன்டர்நெட் தேவைப்படும். அப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு நெட்வொர்க்கு, இந்த கம்பெனிக்கு ஒரு நெட்வொர்க்கு, ஸ்ரீ கம்பெனிக்கு ஒரு நெட்வொர்க்கு. இப்போ இங்கே நெட்வொர்க் 1.0.0 கொடுத்துட்டு 2.0.0, இதுக்கு 3.0.0.0 ஒரு ரவுட்டருக்கு அலோகேட் பண்ணிட்டேன். அப்போ உள்ள எத்தனை சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணால் அது அவங்க. இப்போ நான் இந்த 1.0.0 ஹோஸ்ட் ஆன சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆகிக்கும். இப்போ எனக்கு இங்கே ஒரு நெட்வொர்க், ஒரு கம்பெனிக்கு ஒரு நெட்வொர்க் தந்தேன்னா அப்போ எனக்கு மொத்தமாகவே 21 lakh நெட்வொர்க் தான் கொடுக்க முடியும், அலோகேட் பண்ண முடியும். அப்போ எனக்கு சென்னையில் மட்டும் நான் எக்ஸாம்பிள் சென்னையில் எடுத்துக்கிட்டா ஒரு 1 lakh கம்பெனிஸ் இருக்குன்னா 1 lakh நெட்வொர்க். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா 21 lakh பத்தாது, 21 lakh மேலே கண்டிப்பாக கம்பெனிஸ் இருக்குது. அப்போ எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு ஃபுல்லாக அலோகேட் ஆகிடுச்சுன்னா அப்போ இந்தியா வேர்ல்டு வைடு அந்த இடத்துல எனக்கு நெட்வொர்க் பத்தாது. அதுக்காக தான் ப்ரைவேட் ஐபின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ இதுலேயே கிளாஸ் ஏல 127 அந்த ஐபி என்ன யூஸ் பண்ணுவோம்னா லூபேக் அட்ரஸ் ஆர் லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. லூபேக் அட்ரஸ்னா என்ன, இல்லை லோக்கல் ஹோஸ்ட்னா என்னன்னா, நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன், அந்த வெப்சைட்டை நான் இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி எனக்கு ஒர்க் ஆகும்,
எனக்கு என் லோக்கலாக இருக்கிற லேப்டாப்பில் இல்லை பிசியில் எனக்கு அங்கே ஹோஸ்ட் ஆகும். அது ஹோஸ்ட் ஆகிறப்ப எனக்கு அங்கே ஒரு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் தான் 127 ப்ரைவேட் ஐபி. ஸோ ப்ரைவேட் ஐபின்னு ஒரு ரேஞ்ச் கொண்டு வந்தாங்க. இப்போ கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா 10.0.0.லேருந்து 10.255.255.255 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கிளாஸ் பியில் பார்த்தா 172.16.0.0லேருந்து 172.31.255.255. கிளாஸ் சியில் பார்த்தா 192.168.0.0லேருந்து 192.168.255.255 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ கிளாஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டா இந்த ரேஞ்சு, கிளாஸ் பின்னா இந்த ரேஞ்சு, கிளாஸ் சினா இந்த ரேஞ்சு. இப்போ எப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபுட்பால் கேமுக்கு ரோல் நம்பர் 10லேருந்து 15 வரைக்கும் தான் போகணும்னா அப்போ அதெல்லாம் 5 பேர் தானே, அவங்க மட்டும்தான் ஃபுட்பால் கேமுக்கு போக முடியும். அந்த மாதிரி கிளாஸ் ஏல ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணணும்னா 10.0.0லேருந்து 10.255.255.255 வரைக்கும் தான் அலோகேட் பண்ண முடியும். அதே மாதிரி கிளாஸ் பியில் 172.16. ஸோ இது 2 நெட்வொர்க்கு 2 ஹோஸ்ட். 172.31.255.255 வரைக்கும் தான் அலோகேட் பண்ண முடியும். அதே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டா 3 நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட். 192.168.0.0லேருந்து 192.168.255.255 வரைக்கும் அலோகேட் பண்ண முடியும். எப்படின்னா எஸ்டி பிரைவேட் லிமிடெட் இருக்கு, சுதம் பிரைவேட் லிமிடெட் இருக்கு, ஸ்ரீ 3 கம்பெனி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணா ஒரு நெட்வொர்க் கொடுத்துருந்தோம். 1.0.0.0 இதுக்கு 2.0.0.0 சுதனுக்கு, ஸ்ரீக்கு பார்த்தா 3.0.0.0. இப்போ என்ன பண்ண போனோம்னா நான் கிளாஸ் ஏவோட பிரைவேட் ஐபி யூஸ் பண்ண போறேன் 10.0.0.0. அதே சுதனுக்குமே 10.0.0.0. அதே மாதிரி ஸ்ரீக்குமே 10.0.0.0. அது எப்படி 3 இதுக்குமே ஒரு சேம் ஐபி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அது எப்படின்னா இப்போ எனக்கு இன்டர்நெட் சர்வீஸ் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஸ்ரீ கம்பெனிக்கு நான் நெட்வொர்க் 10.0.0. எடுத்திருக்கேன். அதே மாதிரி எஸ்டி இதுக்குமே 10.0.0.0 எடுத்திருக்கேன். சுதானுக்குமே 10.0.0 எடுத்திருக்கேன். ஆனால் இன்டர்நெட் சர்வீஸ் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரவுட் இருக்கா நடுவில், இந்த இடத்துல நடுவில் ரவுட் என்ன பண்ணுவோம்னா ஐஎஸ்பிலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீயோட ரவுட் இருக்கு 5.0.0.1 ஒரு ஐபி தந்தாங்க. ஸோ அதே இது எஸ்டி பிரைவேட் லிமிடெடுக்கு ஒரு ஐபி தராங்க 5.0.0.2. சுதனுக்கு பார்த்தா 5.0.0.3. இப்போ இந்த ஐஎஸ்பினா யாருன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஜியோ, வோடாஃபோன், ஏர்டெல் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ஐஎஸ்பி. இன்டர்நெட் யார் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஐஎஸ்பின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கம்பெனியோட ரவுட்டருக்கு மட்டும் ஒரு ஐபி தந்துட்டேன் 5.0.0.1. அதுதான் இங்க பப்ளிக் ஐபின்னு சொல்றாங்க. அதே நான் கம்பெனிக்கு ரவுட்டருக்கு உள்ள தரது பிரைவேட் ஐபி. இப்போ ஐஎஸ்பிலேருந்து ரவுட்டருக்கு தரது பப்ளிக் ஐபி, ரவுட்டர்லேருந்து கம்பெனிக்கு தரது பிரைவேட் ஐபி. இப்போ எப்படின்னா இப்போ என் வீடு இருக்கு, என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, என் வீட்டு டோர் நம்பர் வேற, அவரோட வீட்டு நம்பர் வேற. ஆனால் பட் நான் வீட்டுக்குள்ள இருக்க என் ரூம் பேரும் ஒன்று, அவர் ரூம் பேரும் ஒன்று. யாருக்கு எந்த பாதிப்பு வராது. ஒரு கொரியர் வரதுனாம என் வீட்டோட டோர் நம்பர் தான் பார்ப்பாங்க, என் வீட்டுக்குள்ள இருக்க ரூம் நேம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ நான் என் ரூம் நேம் சேமாக வைக்கலாம், அவர் கம்பெனிலையும் ரூம் நேம், அவர் வீட்லேயுமே உள்ள இருக்க ரூம் நேம் சேமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டுக்கு வெளியே இருக்க டோர் நம்பர் மாறக்கூடாது. அதே மாதிரி தான் ரவுட்டருக்கு அலோகேட் ஆகிற பப்ளிக் ஐபி சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். 5.0.0.1, 5.0.0.2, 5.0.0.3. அப்போ ப்ரைவேட் ஐபி சேமாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. கிளாஸ் ஏல 0 to 127, கிளாஸ் பியில் 122, 191, கிளாஸ் சியில் 192, 223. இப்போ கிளாஸ் ஏல பார்த்தா நம்ம சொல்றதா அந்த 10th நெட்வொர்க்கில் 10.0.0.0லேருந்து 10.255.255.255. அப்போ எனக்கு ஐஎஸ்பி நிறைய டவுட் வரும். இப்போ
இந்த ஐபியை பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ண மாட்டாங்களான்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை அலோகேட் பண்ண மாட்டாங்க. இது பிரைவேட்டுக்கு மட்டும்தான். பிரைவேட் ஐபியை நம்ம ரவுட்டருக்குள்ள ஐஎஸ்பி ரவுட்டர் கொடுக்குறது பப்ளிக் ஐபி. ரவுட்டர்ல இருந்து நான் உள்ள அலோகேட் பண்றது சிஸ்டம்ஸ்க்கு ஃபோனுக்கெல்லாம் அலோகேட் பண்றது பிரைவேட் ஐபின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் பினா இந்த ரேஞ்சு, கிளாஸ் சினா இந்த ரேஞ்சு தான் பிரைவேட் ஐபி. இப்போ சாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் யூசிங் பிரைவேட் ஐபி. தேங்க்யூ சுதன், நவ் ஐ காட் தி நாலேஜ் அபவுட் பிரைவேட் ஐபி அண்ட் பப்ளிக் ஐபி. ஓகே, நவ் இட்ஸ் ஈஸி டு கனெக்ட் எ பிரிண்டர். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சாம் பார்த்தா நான் யூஸ் பண்றது பிரைவேட் ஐபி தான், அப்பனா ரவுட்டர் இருந்தா கனெக்ட் பண்ணிருக்காரு, அப்பனா பிரிண்டர் கனெக்ட் பண்றது ஈஸின்னு சுதன் சொல்றாரு. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.